வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சந்தோஷத்திற்கு தடையது சந்தேகம் தான் சந்தோஷத்திற்கு தடையாகும். அதாவது நம்பிக்கை விதை நச்சு எதிரி என்பது சந்தேகம்தான். நாம் பிறரை நேசிப்பது என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் தான். நம்மை நேசிப்பதோ தன்னம்பிக்கையின் அடிப்படையில் தான். இதற்கு இடையராக நச்சாக இருக்கும் ஒரே விஷயம் சந்தேகம். சந்தேகம் மட்டும் ஒரு மனிதனிடம் இருக்குமானால் அவனால் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக வாழ முடியாது. அதைவிட அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் அதைவிட கொடுமையைத்தான் அனுபவிப்பார்கள். அதுவே சஞ்சலமே மறுபிறவியாக சஞ்சலமாக மாறி ஒவ்வொரு நிகழ்வையும் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என தானும் குழம்பி பிறரையும் குழப்பி ஒரு வேளையும் செய்யாமல் விட்டு விடுவார்கள். இதிலிருந்து தப்பிக்க விடுதலை பெற என்ன வழி என்றால், நாம் 5 புலன்களையும் ஒன்று கூட்டி நாம் ஒரு நிகழ்வை செய்ய வேண்டும். அதாவது எக்ஸாம்பிள் பூட்டுகிறோம், ஒரு பூட்டை எடுத்து பூட்டுகிறோம். அப்போது பூட்டை கையால் தொடுகிறோம். அதாவது உணர்வு ரீதியாக அதை தொட்டு கண்கள் மூலம் பார்த்து வாயால் சொல்லி காதால் கேட்டு நிம்மதியாக மூச்சு விடும்போது நாம் பூட்டி விட்டேன் என்று அந்த பூட்டை பார்த்து சொல்லும்போது அது மூளையில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளும், பதிவு ஆகிவிடும். அப்பொழுது நமக்கு வெளியில் செல்லும்போது பூட்டிட்டோமா அப்படிங்கிற சந்தேகம் வராது. அதனால் நாம் விழிப்பு நிலையில் இருந்து 5 புலன்களையும் ஒன்றிணைத்து ஒரு செயலை செய்து பதிவு செய்தால், மூளையில் பதிவு செய்தால் நமக்கு எப்போதுமே சந்தேகம் என்ற ஒன்று வராது. இதன் அடிப்படையில் மற்ற விஷயங்களையும் நாம் செய்ய வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி.